தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கல்வி நிலையங்கள், கோவில்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் அப்படின்னு மக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய வகையில எங்கெல்லாம் மதுபான கடைகள் இருக்கோ, அப்படிப்பட்ட மதுபான கடைகள மூடணும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க. அப்படி உத்தரவிட்டதுல கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகள அரசு மதுபான கடைகள இப்ப மூடியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இது உண்மையாகவே மக்கள் மத்தியில ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலங்கள்லயும் இந்த மாதிரி டாஸ்மாக்குகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட, ஆட்சிக்கு முதல் முதலா இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். ஆனா அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள நம்ம யோசிக்க மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனம் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்க வரவேற்கவும் செஞ்சிருக்காங்க இந்த விஷயத்த. அதே மாதிரி அதிகாரிகள் இந்த மதுபான கடைகள பட்டியலிடுறதுல ரொம்ப அவசரகதியா செயல்பட்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த அரசு மதுபான கடைகளுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய எஃப்எல்2ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மணமகிழ் மன்றங்கள இதுல கணக்குல எடுக்காம விட்டுட்டாங்க. அப்படி கணக்குல எடுக்காம விட்டதுனால, அது எல்லாமே அங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த அரசு மதுபான கடைய மூடிட்டோம் அப்படின்னா, அதிகப்படியான கூட்டம் அந்த மணமகிழ் மன்றங்கள்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடையூற தான் குடுக்கும். இதையும் அரசாங்கம் கவனத்துல கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி இந்த 717 டாஸ்மாக்கள் மூடப்பட்டதுல கிட்டத்தட்ட 3000 தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 3000 தொழிலாளர்கள் அப்படின்னா 3000 குடும்பங்கள். அந்த 3000 தொழிலாளர்களுக்கு ஏதாவது மாற்று வேலைகள் குடுக்கப்படுறாங்களா? அவங்களுடைய வேலைகள் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தின எந்த ஒரு அறிவிப்புமே அவங்க வெளியிடல அரசாங்கம். இது நிச்சயமா கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 3000 குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களும் இதனால ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு ஆளாயிருப்பாங்க. அடுத்து என்ன செய்ய போறோம்? வேலை இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்திருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு கூட்டுறவு துறையிலயோ, இல்ல அரசாங்கத்தினுடைய இதர துறைகள்லயோ அவங்க படிப்புக்கேற்ப வேலைகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு அவங்க அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும்போது அரசாங்கம் தொழிலாளர்களினுடைய நலனையும் கருத்துல கொண்டு தான் செயல்படணும் அப்படின்னு தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியிருக்காங்க.